வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு நல்ல ஒரு அருமையான லேண்டு. மெயின் ரோடு பஸ் ரோடு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்னர் சைட்டாக வந்து லேண்ட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. பொதுவாகவே இந்த ஏரியாவில் எப்போவுமே போக்குவரத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் நைட் டயத்துலேயே வந்து பார்த்தீங்கனாலும் ஒரு 11-12 மணி வரைக்கும் இந்த போக்குவரத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பஸ் ரூட்டுங்க இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஸ் ரூட்டுங்க, மெயின் ரோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போகிற கட் ரோடு. 2 ரோடுமே கவர் ஆகுங்க. நல்ல கார்னர் சைட்டு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க. நம்ம நின்றுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்புங்க. லிங்கநாயக்கம் போது ஒரு பிரிவும்பாங்க. பாருங்க பஸ் வருது வருங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு இந்த போக்குவரத்து நல்லா அதிகமாக இருக்குங்க. நல்ல ஒரு மெயின் ரோடு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 9 ஏக்கர் லேண்ட் சேலுக்கு வந்துருக்குது. அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் ரோட்டில் உள்ளே போய் காட்டுறேன். உங்களுக்கு இந்த 9 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் வந்து தென்னை மரம் இருக்குதுங்க. பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக இருக்குது. பூமி சுற்றிலுமே கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க. 10 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர் ஒன்று உள்ளே இருக்குதுங்க. பாருங்கள், இதே லேண்டு தானுங்க. பக்கத்தில் எல்லாமே தோப்புங்க. உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. நல்லா அந்த கோடமலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்குங்க. பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து திருப்பூர் மாவட்டம் பெதப்பம்பட்டிக்கு அருகிலேயே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. பாருங்கள், இதுதான் லேண்டு. கம்ப்ளீட்டாக எல்லாம் கம்பி வேலி போட்டிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போய்க்கலாங்க. அந்த தென்னைமரம் ஃபுல்லாக நம்மளுக்கு சேருங்க. ஒரு 3 to 4 ஏக்கர் வந்து உங்களுக்கு தென்னைமரம் சேருங்க. நல்ல கார்னர் சைட்டு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள இது மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு டபுள் மடங்கு வந்து ரேட் ஏறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குதுங்க. டாக்குமெண்ட்டு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேர் சைன் ஹோல்டருங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பேட்டை பத்திரப்பதிவு வருதுங்க. ஊராட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெதப்பம்பட்டி பக்கத்துலேயே நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. பர்டிகுலர் லொக்கேஷன் கேட்க வேண்டாங்க. நீங்கள் பூமி வந்து பிடிச்சிருக்குதுன்னா நேரில் வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் லேண்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கரோட விலை ஃபைனல் ரேட் 55 ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. பூமி பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சதுன்னா நம்ம நேரில் பேசிக்கலாங்க. இவ்வளோ ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு கார்னரான சைட்டு, அது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் கிடைக்காதுங்க. நல்ல லேண்டு, மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஒரு 9 ஏக்கர் 10 ஏக்கர் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த லேண்டுக்கு வந்து திருமூர்த்தி மலை தண்ணி PAP வாட்டரும் அவைலபிளாக இருக்குதுங்க. சுற்றிலுமே வீடுகள் நிறைந்த பகுதிங்க. ரோடு ஃபேஸிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா டோட்டலாக ஒரு 1500 to 1600 அடி ரோடு ஃபேஸ் வருங்க. நல்ல கார்னராக அந்த ரோடும் கவர் ஆகிக்கு, இந்த ரோடும் கவர் ஆகிக்குங்க. அதே மாதிரி நம்ம லேண்டுக்குள்ளே டவர் லைன் கிராசிங்கில் எதுவுமே வராது. உங்களுக்கு நல்ல பிளைனான பூமி, உள்ள குழியோ பாறையோலாம் வராதுங்க. நல்ல மட்டமான பூமி, நல்லா அப்படியே ஒரே சமமாக இருக்குங்க. நான் ஏதாவது இந்த லேண்டை பற்றி டீட்டெயில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ மறக்காமல் 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.